ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் 75வது கிளை தூத்துக்குடியில் துவக்கம். புதிய கிளையை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். கருத்தரித்தல் மூலம் 20,000 இரட்டை குழந்தைகளை பெற்றோருக்கு அளித்துள்ள இந்த கருத்தரித்தல் மையம் தூத்துக்குடி மாநகரத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்யும் என அமைச்சர் பெருமிதம். தூத்துக்குடி VVD சிக்னல் அருகே தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்த கருத்தரித்தல் மையமான ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் 75வது கிளை துவங்கப்பட்டுள்ளது. இந்த கிளையை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். சார் கொஞ்சம் கேமரா இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய இயக்குனர் மருத்துவர் சந்திரலேகா மற்றும் மருத்துவர் செல்வராஜ், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சரவணன், செயலாளர் சிவசைலம், பொருளாளர் ஆத்திகண்ணன் மற்றும் மருத்துவர் சுஜாதா, எட்வர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் இந்த கருத்தரித்தல் மையம் குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் கூறுகையில், இந்த கருத்தரித்தல் மையம் தூத்துக்குடியில் 75வது கிளையாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தரித்தல் மையம் ஆரம்பித்து 38 ஆண்டுகளாக குழந்தை பேறு தேவைப்படும் தம்பதிகளுக்கு வெற்றிகரமாக சேவை செய்து வரும் கருத்தரித்தல் மையம் மருத்துவமனை என்று கூற விரும்புகிறேன். இந்த அளவில் 75வது மையமாக இது தூத்துக்குடி மாநகரில் அமைய பெற்றுள்ளது. இந்த பகுதி மக்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். காலத்திற்கு ஏற்ப குழந்தைகள் பிறப்பு என்பது சவாலானதாக இருக்கும் பட்சத்தில் நம் நகரை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் உபயோகமானதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தம்பதியினர் இங்கே சிகிச்சை பெற்று குழந்தை பெற்றுள்ளனர். அதிலும் குறிப்பாக 20,000 இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளனர் என மருத்துவர் கூறுகிறார். நம் நகருக்கு வந்தது நம் பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என கூறிக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். இந்த கருத்தரித்தல் மைய இயக்குனர் மருத்துவர் சந்திரலேகா நடிகர் சத்யராஜின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் இது 75வது கிளையாக நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்தில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மருத்துவமனை கருத்தரித்தல் மையம் தொடங்கப்பட்டு 38 ஆண்டுகளாக தேவைப்படும் எத்தனையோ தம்பதியர்களுக்கு அவருடைய ஒரு வெற்றிகரமான சேவை செய்து வருகிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மையம் என்பதை நான் இங்கு கூற விரும்புகிறேன். இந்திய அளவில் இது 75வது மையமாக நம்முடைய நகரில் அமைய பெற்றுள்ளது. நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். காலத்திற்கேற்றா போல இப்பொழுது அந்த குழந்தை பிறப்பு என்பது ஒரு சவாலானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் நம்ம நகரை சுற்றியுள்ள அத்துணை பகுதிகளுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அதுபோல் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே தம்பதியினர் வெற்றிகரமாக குழந்தை பெற்றுள்ளனர். அதிலும் நாங்கள் 20,000 ட்வின்ஸ் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. ஆகவே நம் நகருக்கு வந்தது நம் பகுதி மக்களுக்கு பெரும் வாய்ப்பு. ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் தூத்துக்குடியில் வந்து ஒரு 75 கிளை ஓப்பன் பண்ணிக்கோன்னு சொன்னால் அதுவும் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இன்றைக்கி சுதந்திர தினம் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி. அதுவும் மேடம் வந்து ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஃபார் விமன் அண்ட் சோஷியல் சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எப்படி ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வாய் சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாங்க. குழந்தை இல்லைன்னா அது மலடி தான் பேர் அவங்களுக்கு. அது என்ன படித்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, என்ன சோஷியல் ஸ்டடிஸ் இருந்தாலும் வந்து மலடி தான் பேர். இந்த பேரை வந்து அவங்க வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து விமனுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வாய்ப்பு தரணும். அது வந்து ஏழையோ பணக்காரோ யாராக இருந்தாலும் அவங்க குழந்தை சில வந்து கட்டாயம் தேவை. இன்றைக்கி வந்து ஒரு தாய்மைன்னு சொல்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை வந்து எவ்ரி விமன் ஷுட் என்ஜாய் த ஹாப்பினஸ் ஆஃப் த பிகமிங் அ மதர். உலகத்தில் வந்து எந்த செல்வத்துக்கு பக்கத்தில் வந்து தாய் வந்து இருக்கவே முடியாது. தாய்க்கு இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தாய்மை அடைய வைக்கிறதுக்கு ஐஸ்வர்யா வந்து 38 இயர்ஸ் பேக்கு பழனியில் வந்து ஆரம்பித்தோம். இந்த பழனியில் ஆரம்பித்த அந்த ஒரு செய்கை வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களும் போகணும்னு விரும்பி கேட்டதுனால தூத்துக்குடி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடிச்சமான தூத்துக்குடியே வந்து எங்களோட வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 100 மக்கள் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பழனியில் வந்து மதுரையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து அவங்கள நோக்கி, அதாவது வந்து எல்லோரும் ட்ராவல் பண்ண முடியாது இன்றைக்கெல்லாம். ஸோ அவங்கள நோக்கி இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்குது. அவங்க எங்களுக்கு வந்து நல்ல டாக்டர் ட்ரெயின் டாக்டர் இருக்காங்க, சுஜித்ரா அவங்க டாக்டர் இருக்காங்க. ஸோ மேடம் கையில் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணது இது வந்து எல்லாத்துக்கும் உண்டான சென்டர்.
இது வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிகிச்சை, ஒரு சாதாரண சிகிச்சை ஆகட்டும், ஒரு டெஸ்ட் டியூப் ஆகட்டும், இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு வேல்யூ ஆஃப் மணி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து அது சர்வீஸை தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நாள் முடியுமோ அவங்க எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ. ப்ளஸ் வந்து இது வந்து நீங்கள் வந்து 90% சக்ஸஸ் கொடுத்தாலுமே இன்றைக்கி ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட்டாக நாங்கள் வந்து 90% கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அந்த தவறக்கூடிய 10% பெண்களுக்குமே நாங்கள் வந்து ஃபாலோஅப் சிகிச்சை பண்ணுறோம். யாரையும் விடுறதா இல்லை. அவங்கள ஒருத்தர் கண்ணில் பார்த்தா அவங்க குழந்தை வந்து பெற்றே ஆகணும், அந்தளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100கணக்கான டைவர்ஸ் கேஸை நான் உடச்சிருக்கேன். அதாவது குழந்தை இல்லாதக்காக போட்ட டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நிற்கவே முடியாது. நான் வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்கள வந்து பண்ணிக்கிறேன். டைம் ஒரு 1 இயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன். நிறைய ஃபேமிலி வந்து ஹாப்பினஸ், ஜாய் இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ வி ஆம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு மேடம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் சென்னையில் போயிட்டு அவங்க வந்து கொடி ஏற்றி எல்லாம் பார்த்துட்டு வர வழியில் வந்து எங்களுக்காக வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது நான் ரொம்ப நன்றிக்கண்ணாக இருக்கேன். நான் கட்டாயம் தூத்துக்குடி மக்களுக்கு இவ்வளோ அருமையான வந்து ஒரு மேடம் வந்து இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக வந்து இந்த சென்டர் ஐஷா ஃபெர்டிலிட்டி சென்டர் தூத்துக்குடி மக்களுக்கு, எல்லா கிராமப்புற மக்களுக்கும் நல்ல உதவியாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பட் அது இல்லாமல் வந்து ஐஎம்ஏ வந்து பிரசிடெண்ட்டு சாரு, ஐஎம்ஏ செக்ரட்டரி சார் எல்லாருமே வந்து அவங்க வந்து பிளெஸிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் சரவணன் சார், டாக்டர் சிவசெல்வன் சார், டாக்டர் செல்வராஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸு, அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பிளஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஃபார் திஸ் மூமெண்ட். டாக்டர் சந்திரலேகா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.